எல்லாரும் வாய்களை திறந்து விலை போக என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதோ உங்களை உயர்த்தி வச்சா கிருபை 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 பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க கிருபை விலையா பெற்றது. கிருபை கிருபை. இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர்னா என்ன என்கிறதை நான் யோசித்தேன். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன வேலை? உனக்காக பரிந்து பேசுற வேலை. கையை உயர்த்தி. ஒரு நாள் அவன் துன்மார்க்கனா இருந்தான். இப்போ ரத்தம் சிந்திட்டீர். அந்த ரத்தத்துல இவன் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கிட்டான். நீதிமான் லிஸ்ட்ல சேரும். ஒருவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன் குடும்பத்தில் இருக்கிற தொய்வு கடன் எல்லாம் மாற்றி அங்கேயே உன் தலையை உயர்த்த பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடாதொழிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடாதொழிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ எல் ஷடாய். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் வாய்களை திறந்து ரெண்டு கரங்களை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். யூதா கோத்திரத்து
அவரை துதித்து கொண்டே இருங்க. அது போல ஒரு ருசி, அது போல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இது உங்களுக்கு கொடுத்தாலும் அது ஈடு இணையாகவே ஆகாது. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி I will keep lifting you no matter how strong the heavy is. Yola mara mara cholero maya sholero. ஒரு பரிசுத்த தெய்வ தூதர்கள் உங்களுக்கு புறாவை போல உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஒல்லா மஷாச்சலரா ஷெலே. ஹல்லேலூயா. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. சொல்லுவோம், உம்மை போல. Come on, keep declaring it. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். ஒரே ஒரு அற்புதத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். I'm just waiting for one miracle, Lord. Oh, I've been waiting for a long time. This is the time of breakthrough. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும். அதை உணர்ந்தவங்க உம்மை போல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை போல இல்லப்பா. என்னுடைய குடும்பங்கள் உங்களை போல இல்ல. நான் வேலை பார்க்குற இடம் உங்களை போல இல்ல. எந்த பிரச்சனமும் உங்களை போல இல்ல. ரமணா ஷாண்டல ரபா ஹதியான்டல ரீகா ரமாலியான்டலரோ. உம்மை போல யாரும் இல்லை. மனதார சொல்லுங்க, உம்மை போல. ரெண்டு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை. There is no one else like you, no power like you. யூதா கோத்திரத்து சிங்கமே, உங்களை போல யாரும் இல்லப்பா. There is none like you, Holy Spirit. உங்களை போல என் மேல அன்பு செலுத்த, எனக்கு சொல்லி கொடுக்க, ஞானத்தை கொடுக்க, என்னை நடத்த, என்னுடைய தேவைகளை சந்திக்க, என்னை ஆசீர்வதிக்க யாருமே இல்லை. No one is like you, Holy Spirit. Hallelujah. தாவீது ஒரு அழகாக ஒரு வசனம் சொல்லுகிறார். என் மாம்சம் என்னை ஏமாத்திரும், ஆனால் ஆவியானவர் என்னை ஒரு நாள் ஏமாற்றவே முடியாது. My flesh may fail, but my spirit will never ever fail me. என்னுடைய மாம்சம் என்னை ஏமாத்திரும். அது இன்னைக்கு ஒன்று பண்ணும், நாளைக்கு ஒன்று பண்ணும். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய ஆவியானவர் உங்களை ஒரு நாளை ஏமாற்ற முடியாது. அவருடைய வாக்கு தத்துவம் அது உங்களை கீழே தள்ளவே தள்ளாது. Hallelujah. Thank you, Holy Spirit. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துங்க. Thank you, Holy Spirit. எனக்கு நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறீங்க. நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகல, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் குடும்பத்தில் யாரும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பணத்திற்கு மேலே பணம் செலவழிச்சு நாங்கள் கடனில் வாழலை, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராமா கா ஷேடல ராபா ஷியாந்தரியான்டனகா. எங்களுடைய பிள்ளைகளை எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீர், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ரீமாலா ரியான் சொல்லு ரோ ஹாதியான்டனகா. நல்ல வேலைகளை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல உடலை, நல்ல ஆடைகளை கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ரீமா ஷாண்டோலோ ரியான்டனகா. உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போடைய வேல்யூ எதுல தெரியும் அப்படின்னா, நீங்க எவ்வளவு நன்றி உள்ள மனசோட இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் தெரியும். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய என்னென்ன உங்களுக்கு தோணுதோ, உங்களுடைய
மேனரிசம்ல நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியெல்லாம் எனக்கு நடக்குமான்னு தெரியாது, நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடம்லாம் நான் வாங்குவானான்னு தெரியாது, ஆனால் வாங்க வச்சிங்க, நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஒரு வீட்டை கட்டுமனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கட்ட வச்சிங்க, நான் நன்றி செலுத்துகிறேன். எவ்வளவோ சிங்கம் போல ஒரு பாம்பு போல சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி நான் வாழ முடியும்? ஒரு ஸ்டெப் அடித்து எடுத்து வச்சா என்னை விழுங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, என்னை கொத்தருக்கு ரெடியா இருக்கிறாங்க. அதன் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர். இன்னும் என்னுடைய பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுது. இன்னும் எனக்கு ரெகபோத்தை கொடுத்துட்டே இருக்கிறீங்க. என் தண்ணி வந்துட்டே இருக்கு, அது எனக்கு வறண்டு போகல, அது நீரூற்றாய் வந்து கொண்டே இருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் நன்றி செலுத்துறேன். நன்றி செலுத்திட்டே இருங்க, பார்க்கலாம். நன்றி செலுத்த செலுத்த நீரூற்று வந்து கொண்டே இருக்கும். நன்றி செலுத்த செலுத்த அவருடைய அபிஷேகம் உங்க மேல இருந்துட்டே இருக்கும். நன்றி 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 நன்றி. Oh, we love you Jesus. Hallelujah. Rana mahadiya kreshala rabra shanto robrian chelere namla rahadiyan tanama. Hallelujah. எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப நீங்க பார்க்கிறது 1% மாத்திரம் தான். இனி வருகிற காலங்களில் 99% கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். 1% மாத்திரம் தான் உங்களுடைய கண்கள் பார்க்கிறது. எனக்கு தெரியும் இன்னும் 99% இன்னும் நீங்க பார்க்காததை, கேட்காததை, மனதில் கூட தோன்றினாததை கர்த்தர் உங்களுடைய கண்கள் ஆச்சரியப்படக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்களை செய்வார். உங்களை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்வார், உங்களுடைய கிராமத்தில் செய்வார், உங்களுடைய கரத்தை கொண்டு செய்வார். Thank you Lord Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லப்பா, நீங்க சொல்லாம உயர்வு இல்லை. I want quiet to join with me. I know God, as you sing this song, God will change something in the spiritual realm. நம்ம இத அந்த ஆவி மண்டலத்துல உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி, பிரசன்னந்தா எனக்கு. நீங்க தான் அவர் ஆராதிக்க வந்தீங்க. Come on, keep worshiping. உங்க பிரசன்னந்தா, put your own words. முகவரி மரகா, உங்க பிரசன்னந்தா கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே, கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னம். அழைக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன், நிரூபிப்பதும் பிரசன்னம். அது மறுபடியும் சொல்ல, அழைக்கப்பட்டேன், இந்த சாரையை பார்த்து வீட்டுக்கு தேடி வந்தீங்க, இந்த நாமனை தேடி வந்தீங்க. பிரசன்னமே விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதோ, உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்ப்பதோ, மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, உங்க பிரசன்னந்தா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க பிரசன்னந்தா எனக்கு முகவரி. My address, my identity, my purpose, my plan. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய பிரசன்னம் தான் என்னுடைய ஐடென்டிட்டி, அவருடைய பிரசன்னம் தான் என்னுடைய அட்ரஸ்? எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு அழைப்பு என்ன தெரியுமா? அவங்க அப்பா பெரிய பாஸ்டர், அது இல்லைங்க உண்மையான ஊழியக்காரன். அவங்களுக்கு பெரிய சபை இருக்கு,
அதெல்லாம் உண்மையான ஊழியக்காரன். அவன் கையில எத்தனை ஆத்துமாக்களை வச்சிருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் உண்மையான ஊழியக்காரன். அவனை மாதிரி யாரும் பாட முடியாது, அதெல்லாம் உண்மையான ஊழியக்காரன். அவனை மாதிரி யாரும் கீபோர்டு வாசிக்க முடியாது, வர்ஷிப் நடத்த முடியாது, அது அல்ல உண்மையான ஊழியக்காரன். அவனுக்கு ஃபேஸ்புக்ல நிறைய லைக்ஸ் இருக்கு, அது அல்ல உண்மையான ஊழியக்காரன். ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்றால் அவன் எங்க போனாலும் பிரசன்னத்தை எடுத்துக்கொண்டு போயிட்டே இருப்பான். அவன் எங்க போனாலும் அவருடைய பிரசன்னத்துல அவனுக்கு வாசல்கள் திறந்துட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசுக்கு முன்பதாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருந்தார். ஒரு உண்மையான ஊழியக்காரன் என்றால் அவனுக்கு பூட்டப்பட்ட வாசலே அல்ல, அவன் மேல இருக்கிற அபிஷேகம். நீங்க கிராமத்துக்கு போனாலும் கதவு திறக்கும், அமெரிக்கா போனாலும் கதவு திறக்கும், ஹல்லேலூயா. மலைக்கு போனாலும் கதவு திறக்கும், மலைக்கு முன்பதாக மலையை பார்த்து பேசினாலும் மலை உங்களுக்கு வழி விலகும், ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான ஊழியக்காரன், ஹல்லேலூயா. அவனுக்கு பூட்டின வாசல் இல்ல. கோரேசுக்கு அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு முன்பதாக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருந்தார். அதுதான் உங்களுடைய ஐடென்டிட்டி, அதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய ஐடென்டிட்டி. நான் இந்த சபையிலிருந்து வரேன், எனக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு, எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு, இவ்வளோ பேக்கப் இருக்கு, அது இல்ல. உங்களை பார்க்கும் பொழுது இந்த பையன் ரூமுக்குள்ள வந்தா ஒரு அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. இவன் காலடி எடுத்து வைச்சா பூட்டின வாசல் திறக்குது, ஹல்லேலூயா. ராமா சாந்தலா ரபா. கரங்களை உயர்த்தி, உங்க பிரசன்னந்தா எனக்கு உதவி. என் குடும்பம் இல்லப்பா, உங்க பிரசன்னந்தா. எல்லாம் உங்களை விட்டுட்டு விலகி போவாங்க, எல்லாம் ஒரு சில நாள் தான். ஆனா அவருடைய விலகாத பிரசன்னம் உங்களை விலகவே விலகாது, அது கைவிடாது. கரடு முரடான பாதையில அதை உங்க கையை பிடிச்சு நடத்திட்டே இருக்கும், ஹல்லேலூயா. 30 கிலோமீட்டருக்கு மேல ஸ்தோத்திரம் போடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, காணிக்க கொடுக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தன் பிரசன்னத்தோடு இருந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வாசல்கள் திறந்துட்டே இருக்கும். அவனுக்கு பூட்டப்பட்ட வாசல் இல்ல. நான் கோரேஸ், என்ன தேடி இயேசு வந்தா, அவருடைய பிரசன்னத்தை கேரி பண்ணுகிறேன். என்னுடைய கை வறுமையை பார்க்காது, காரணம் அவருடைய பிரசன்னம் என் மேல இருக்கிறது, அவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. நான் போற இடமெல்லாம் செழிப்பா இருக்கும், ஹல்லேலூயா. உங்க பிரசன்னந்தா உணர்ந்தவர்கள், உங்க பிரசன்னந்தா. ஓயல ராகா ஷாண்டலர யான் சொல்றோ. அத நல்லா உணர்ந்தவங்க 2 கரங்களை உயர்த்தி, மோசேக்கு முன்பதாக போன பிரசன்னம், தாவீதை வழி நடத்தின பிரசன்னம், அதே பிரசன்னம் எனக்கு வேணும் அப்பா. என்னை பார்க்கிறவர்கள் உம்முடைய முகத்தை பார்க்கணும், உம்முடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. இப்போ எல்லா சபையாரும் எல்லாரும் ஒரே குரலாய், உங்க பிரசன்னந்தா. நீங்க படிச்ச டிகிரி எல்லாம் உங்களுடைய ஐடென்டிட்டி. God's presence is your real identity. உங்க பிரசன்னந்தா, உங்க பிரசன்னந்தா எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லை. உங்க பிரசன்னம் இல்லாம I am zero. நீ சொல்லாமல் உயர்வு இல்லை, நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் சொல்லாமல் உயர்வு இல்லை, நீர் சொல்லாமல், நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. 2 கரங்களை தட்டி பரலோக நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு புதிய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதுக்காக நன்றி. பழைய பிரசன்னம் அல்ல ஆண்டவரே, சாலமோன் பார்த்த பிரசன்னம் அல்ல, புதிய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதுக்காக நன்றி, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல ஒரு 2 பேருக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பழைய பிரசன்னத்திலிருந்து புதிய மகிமைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துறார். பழைய பிரசன்னத்திலிருந்து, பழைய வெளிப்பாட்டிலிருந்து ஒரு புதிய வெளிப்பாட்டுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துறார். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு புதிய ஏற்பாட்டுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துறார், ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிருபை கிருபை கிருபை, என்னை அந்த கிருபை பெரியது, அந்த கிருபை சிறந்தது. இது நம்மளுடைய சபை பாடல்.
இது எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆடி பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பக்கத்துல பார்த்து சிரித்த கண்ணை பார்த்து சொல்லுங்க, நீங்க அவருடைய சாயலாய் அழகா படைக்கப்பட்டு இருக்கிறீங்க. உம்முன்னு இருக்காதீங்க, ஏதோ இழந்தது போல இருக்காதீங்க, ஏதோ ஃபெயில் ஆனது மாதிரி இருக்காதீங்க. கர்த்தர் சகலையும் உங்களுக்கு நேர்த்தியாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருப 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 பெரியதே. வலது கரத்தை உயர்த்தி கிருப 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 சிறந்ததே. எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம ஆடி பாடி ஆராதிக்க போகிறோம். 4 3 2 1. கிருப கிருப பெரியதே. உங்க கிருப கிருப சிறந்ததே. கிருப 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 பெரியதே. கிருப 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 சிறந்ததே. என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, என் உயர்ந்த அடைக்கலமே, ஆபத்தில் அனுகூலமே, கைவிடாத கண்மலையே. சொல்லுவோம், ஆபத்தில் அனுகூலமே, கிருப 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 பெரியது. உங்க கிருப பெரியது, உங்க கிருப விலையா பெற்றது. ஓ கிருப கிருப தலைக்கு மேல கை தட்டி முகாந்திரம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் ஒன்றுமே ஷாச்சலரக மனசாச்சலோரியாம் சரம். முகாந்திரம் இல்லாமல் ஒன்றுமே, ஒன்று கூட அவர் முகாந்திரம் இல்லாம செய்கிற தெய்வம் அல்ல. செய்வது உமக்கு நிகர் யாரும் இல்லை. அற்பமான ஆரம்பம் அற்புதமாய் மாறிடுவே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கே திறந்திடுவே. ஓ அற்புதமான ஆரம்பம் அற்புதமாய் மாறிடுவே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கே திறந்திடுமே. தீங்கு என்னை அணுக விட மாட்டி. வலது கரத்தை தலை மேல வைத்து தீங்கு என்னை நெருங்க விட. என் குடும்பத்தை பிள்ளைகள் மேல தீங்கு என்னை வாழை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. நெருங்க இப்ப சத்தத்தை உயர்த்தி கிருப 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 சிறந்ததே. கிருப 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 சிறந்ததே. வல்லவரே வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சிரித்த முகத்தோடு வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. சொல்வோம், மிகுவே ஈஸ்வரே என் நம்பிக்கையானவரே. மிகுவே ஈஸ்வரே என் அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் இனி என ஏங்கி போயிருந்தேன்.
அற்புதம் செய்தீரே, யாரும் நினைச்சிடா அற்புதம் செய்து கரங்களை உயர்த்தி, வல்லவரே செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். Oh, you never changes your mind, Holy Spirit. சபை எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்கள். ராமா பாபா பாபா ஷாலரா பாபா. Oh, மிகுவே ஈஸ்வரே, என் நம்பிக்கையானவரே. மிகுவேல் இஷ்டமே, என் நம்பிக்கையானவரே. Oh, காக்கா ஷாட்டா. மிகுவேல், மிகுவே ஈஸ்வரே, ஓலா ராக்கா ஷாட்டா. ராமானியான் சொல்லுறோ. மிகுவேல் என்றால் அவர் வார்த்தை போய் சொல்லாது. மிகுவேல், மிகுவேல் இஷ்டமே, என் நம்பிக்கையானவரே. இருப்பவரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி. ராகாஷேலே ராஷண்டரேயா, ரமலிரியாச்சோலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம், மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. உங்களில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். Thank you Holy Spirit. கடந்த சில நாட்களாக என்னுடைய சின்ன மகனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. வெளியே சொல்லவே மாட்டான், என்ன பிரச்சனைனாலும் சொல்லவே மாட்டான். தம்பியும் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்க்குறான். எங்கள்கிட்ட நானும் ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்டையும் சொல்ல மாட்டான், டாக்டர் சொட்டையும் சொல்ல மாட்டான். சொல்லும் அந்த சூழ்நிலை. கடந்த சில 11th படிக்கும்போது அப்பெண்டிக்ஸ் பெயின் இருந்துட்டு சொல்லவே இல்லைங்க. அவனுடைய ஃப்ரெண்டு அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, மேடம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான், உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்போ வயிறு வலின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் படுத்துட்டு வாமிட் பண்ணுவான், வயிறு வலின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டான். என் பையன் வந்து எனக்கு நிறையா தாட்டு சொல்லியிருக்கான், உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது கேட்கும்போது என்ன தம்பி உண்மையான்னு கேட்கும்போது அப்போ அவன் பார்த்தான். ஆனால் வாயை திறந்து ஆமான்னு சொல்லவே இல்லை. சரி என்னவாக இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு போய் அப்பெண்டிக்ஸ் ஸ்கேன் எடுத்துகிட்டு வரும்போது வெடிக்கிற கண்டிஷனில் இருந்துச்சுங்க. அதே டாக்டர் சொன்னார், இப்போயே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா பையனுக்கு உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போயே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிங்கன்னாங்க. சரி நான் வீட்டுக்கு போய் பண்ணிக்கிறேன்னு அடுத்த நாள் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணோம். பழுத்து வெடிக்கிற கண்டிஷன் இருந்துச்சு. ஆனாலும் வாயை திறந்து சொல்லலை. இப்போயும் இந்த வீக் ஃபுல்லாக அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான். 2 பாத்ரூமுக்கு போகிற இடத்துல பிளட்டாக வந்துட்டுருக்குங்க. பெயின். பாத்ரூமுக்கு போனால் அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் எல்லாம் கூடி பண்ணிடுவாங்க. நான் திட்டுவேன், ஏன் தம்பி இவ்வளோ லேட் பண்ணுறேன்னு சொல்லி. ஆனால் வாயை திறந்து சொல்லவே இல்லை. இப்போ அவனால் முடியாமல் மம்மி என்னால் முடியல மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போயே ஹாஸ்பிட்டல் போயாகணும், ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமையில் இருக்குது மம்மி, என்ன வந்தாலும் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். சரி என் பையன் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் நாங்கள் டாக்டர்கிட்ட லீவ் சொல்லிவிட்டு ஆனாலும் டியூட்டிக்கு போயிட்டு ஈவினிங் தான் வந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக தான் வந்தோம். அவன் சூழ்நிலை மிகவும் மோசமாக தான் இருந்துச்சு. அவன் சொல்கிறதுக்கு அவன் கஷ்டப்பட்டுட்டு சொல்லலைங்க. ஃபைல்ஸ் மாதிரி 2 பாத்ரூம் போகிற இடத்துல நல்லா பெருசாக இவ்வளோ வந்துடும். வெளியே வந்துட்டால் உள்ளேயே போகாதுங்க, ப்ளீடிங்காக கொட்டும். அந்த சூழ்நிலைக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் பேக்கோடு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எப்போ வந்தாலும் நாங்கள் பாஸ்டர் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்கள் போவோம். அதே போல் நாங்கள் கேஜிக்கு போனோம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நாங்கள் போனோம். 2 டாக்டர் நாங்கள் அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போனோம். 2
டாக்டர்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபைல்ஸ் வியாதின்னு யார் சொன்னாங்க? ஒன்றுமே இல்லை, எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நிறையா தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸு சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ரெஸ்ட் இல்லை, பாடி ஹீட்டு தான், நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்கு நன்றி சொல்கிறேன். ஸ்தோத்திரம். நாங்கள் தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோங்க. ஆரம்பத்து நாள் முதலிருந்து தடையாகவே இருந்துச்சு, லாஸாகவே போயிட்டு இருந்துச்சு. எங்கள் மனைவி சொன்னாங்க, கட்டோட கிரிச்சவத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா எந்த தடையும் இருக்காதுன்னு எனக்கு தோணுது, நீங்கள் போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்க. நான் உள்ளே வரும்போது பாஸ்டமாக சொன்னாங்க, உன்னை பெருகவே பெருகு பண்ணுவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி நான் உள்ளே வரும்போதே அம்மா சொன்னாங்க. எனக்கு அப்போவே நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. கட்டுடைக்கிற ஜெபத்தில் இருந்துட்டு நான் வரைக்கும் ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தை என்னோடு கூட பேசினது மாத்திரம் அல்ல, இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலையெல்லாம் லாஸ் ஆச்சோ, எந்த இடத்துலலாம் எனக்கு பணம் விரயமாகி ஒன்றும் சரியும் எவ்வளவு தடை இருந்துச்சோ எல்லா தடையும் மாற்றி ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நேர்த்தியாய் அருமையாக என்னை நடத்தி இருக்கிறார். ஆண்டவரே, நான் சாட்சி சொல்கிறேன்னு ஜெபம் பண்ணிட்டு போனேன். கட்டுடைக்கிற ஜெபத்தில் சாட்சி சொல்கிறப்பான்னு சொல்லிட்டு போனேங்க. ஆண்டவர் என்னை நடத்தினார். தேவன் செய்த உதவிக்கு கோடி ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். வசனத்தினுடைய தலைப்பு இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட யாரும் பேசவே முடியல, ஆண்டவரை பார்க்க முடியல. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். மனுஷன் ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். போ, நீ பாவம் செஞ்சிட்டல்ல, நான் விளக்கப்பட்ட கனியை நீ புசித்திட்டல்ல, அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு துரத்திட்டார். மறுபடி அந்த தோட்டத்துக்குள்ள உள்ள நுழையக்கூடாதபடி சுடரொளி வீசி கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்தை வைத்திருக்கிற தேவ தூதர்களை அங்க நிறுத்திட்டார். ஏதேன் தோட்டம் பரலோகம், பொன் விளைஞ்சதங்க, ஒரு குறையும் இல்லாத ஒரு மகிமையின் தோட்டம், முந்தின பரலோகம்னு சொல்லலாம். இப்போ அது துரத்திட்டார், மனுஷனையும் துரத்திட்டார். இப்போ தேவன்கிட்ட பரிந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஆகையினால தான் ஆரோன் என்கிற ஒரு பிரதான ஆசாரியரை பட்டம் சூட்டினார்கள், ஆசாரிய பட்டம். அந்த ஆரோன் என்ன பண்ணார்னா, ஆசாரிய பட்டம், அந்த பட்டத்தை சூட்டின உடனே இந்த ஆரோன் தான் மகா பெரிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அதாவது தேவன்கிட்ட பேச முடியும். யாருக்காக பேச முடியும்? மனிதனுக்காக பேச முடியும். ஜெயராஜ் இப்படி மனம் திரும்பிட்டான், இனி அவனை தண்டிக்க கூடாதுன்னு பரிந்து பேசி கொண்டு இருக்கிற பிரதான ஆசாரியர் கைகளை உயர்த்தி, இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியர்னா என்ன என்கிறதை நான் யோசித்தேன். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன வேலை? உனக்காக பரிந்து பேசுற வேலை. கையை உயர்த்தி, உனக்காக ஜட்ஜ்மெண்ட் பண்ற வேலை, நியாயாதிபதி கிட்ட போய் வழக்காடுகிற வேலை. ஒரு நாள் அவன் துன்மார்க்கனா இருந்தான், இப்போ ரத்தம் சிந்திட்டீர், அந்த ரத்தத்தில் இவன் கழுவப்பட்டு நீதிமான் ஆக்கிட்டான். நீதிமான் லிஸ்ட்ல சேரும். அவன் வலது பக்கத்தில் இருக்கிற பிசாசை துரத்தும். பரிந்து பேசுற வேலை, வழக்காடுகிற வேலை. பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன வேலை? வழக்காடுகிற வேலை. உனக்காக எனக்காக. பிரதான ஆசாரியர் என்றால் மத்தியஸ்தர் என்று அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்ல. அதாவது கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவே நின்று பேசுகிற தேவன். மனுஷன்தான்
பிரதான ஆசாரியர். பக்கத்தில் நல்லா சொல்லுங்க. அதனால தான் அந்த வசனம் சொல்லுது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால். கையை உயர்த்தி, உங்க ஒவ்வொருவருக்கும் வழக்காட ஒருவர் இருக்கிறார், ஒவ்வொருவரையும் நீதிமானாக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. பலவீனத்தில், நம் சரீரத்தில் சில பலவீனங்கள் இருந்தாலும், சகரியா எழுதின புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா 3வது அதிகாரமா, தீங்கு செய்ய, விரோதம் செய்ய சாத்தான் நண்டான் கடிந்து கொள்ளுகிறார். சாத்தானே என் மகனுக்கு விரோதமா நீ ஏன் நிக்கிற? வாசிமா. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே எருசலேமை கவனிங்க. சாத்தான் எதுக்கு நிக்கிறான்? யோசுவாவுக்கு விரோதம் செய்ய நிக்கிறான். அப்போ ஆண்டவர் உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்றார். போ சாத்தானே, கொள்ளிவாய் சாத்தானே போ. முதல் வசனம் வாசிமா. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்போ இவர் இல்லன்னா விரோதம் செஞ்சிருப்பான். போராடுறார் யோபு. ஆண்டவர் சாத்தான் கிட்ட பேசுறார். உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகுறவன், தேவனுக்கு பயந்தவன், அவனை போல நீதிமான் ஒருவனும் இல்ல. ஜட்ஜ்மெண்ட் பண்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்கு ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார். அவர் வழக்காடிக்கிட்டே இருப்பார். சத்துரு உன்னை தொட முடியாது, வியாதி உன்னை தொட முடியாது. ஆமா, அவர் வழக்காடிக்கிட்டே இருப்பார். 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்தா, ஒருவன் பாவம் செய்வானானால் என் பிள்ளைகளை, படிமா, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு கைத்தட்டு போடுங்க. தலைக்கு மேல கைத்தட்டு போடுங்க. தலைக்கு மேல கைத்தட்டு போடுங்க. நீதிபரராய் இருக்கிற இயேசு, நீதிபரராய் இருக்கிற இயேசு, நீதிபரராய் இருக்கிற இயேசு. நீதி தவறாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நீதி தவறாத இயேசு நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ நம்முடைய இயேசு மரணத்தை ஜெயிச்சு பிதா பக்கத்துல இருந்து உனக்காக எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நீ எவ்வளவு கொடுத்து வச்சவா, நான் எவ்வளவு கொடுத்து வச்சவன். இந்த சபைக்குள்ள 3-4 ஆராதனைக்கு வர்றவங்க கொடுத்து வச்சவங்க, கர்த்தரை அறிஞ்சவங்க எல்லாம். அவர் மட்டும் பறந்து பேசினா அகால பாதாளத்தில் நம்மளை தள்ளி இருப்பான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. அவர் நமக்காக பறந்து பேசிட்டு கொண்டிருக்கிறார். அவர் நமக்காக பறந்து பேசிட்டு கொண்டிருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கும் பிதாவாகிய தேவனுக்கு நடுவே இயேசு இருக்கிறார். உன் பேரை உச்சரிக்க, உன் குடும்பத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆமா, அவருடைய தயவுல தான், அவர் பறந்து பேசித்து கொண்டு இருக்கிறபடினாலதான் நீயும் நானும் இந்த பூமியில ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். பாவம் அணுகாதபடி நம் பரிசுத்தமா வாழ. ஆமா, அல்லேலூயா. இயேசு அதாவது ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு காரியம், 10 காரியத்தை எழுதி வச்சிருக்கிறேன். நான் என் ஜனங்களுக்காக, இந்த உலகத்துக்காக இரத்தம் சிந்திட்டேன். ஆகையினால என் பிள்ளைகள் பரிசுத்தவான்கள். யாரெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டேன்னு சொன்னா நீங்க பரிசுத்தவான்கள். கையை என்னைக்கு இரத்தத்தில் கழுவப்படணும் அன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதற்கு உண்மையின் நீதி உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. வியாதியெல்லாம் நான் சுமந்துட்டேன்,
ஆகினால என் பிள்ளைகள் சுகமா இருக்கிறாங்க. வியாதி நீ தொட முடியாது. வியாதி ஏன் வந்தது? ஜெயராஜுக்கு வர்ற வியாதியை நான் சுமந்துட்டேன், வியாதி அவனை விட்டு போகட்டும். ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆரோக்கியமா இருக்கிறோம். என்ன அமைதியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. வியாதியை சுமந்துட்டாரு. அவருடைய தழும்புகளால நான் குணமாகறேன் இருக்கேன். அப்ப என் பிள்ளைய குணமாக்குங்க. அதனாலதான் சர்ச்சுக்குள்ள வந்தவன் குணமாக்குறாங்க. அவருடைய வார்த்தையை சொல்றோம். ஆண்டவரே, நீங்க சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கீங்களே, இந்த மேல நாங்க தெளிக்கிறோம், குணமாக்கும். அடுத்து பிசாசின் கிரியைகளை ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவனுடைய தலையை நசுக்கிட்டாரு. ஆகையினால பிசாசின் தந்திரங்கள், அவனுடைய கிரியைகள் ஒன்னும் உங்களை தொட முடியாது. ஒன்னும் உங்களை தொட முடியாது. உங்க வீட்டுக்கிட்ட கூட வர முடியாது. பிசாசை நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை அவர் ருசி பார்த்துட்டார். கர்த்தரை உண்மையாய் விசுவாசிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், ஆத்மாவுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. சரீர மரணம் அல்ல, நம்முடைய ஆத்மா என்றென்றைக்கும். சரீர மரணம் வந்தாலும் சரி, ஆனா நம்முடைய ஆத்மா பரலோகத்துக்கு போயிடும். கையை உயர்த்தி. ஆண்டவர் அறியலன்னா நரகத்துக்கு போகும். அது அக்னி வேகாது. சொல்றான்ல, வந்து ஐஸ்வர்யமா நான் இந்த வேதனைக்குள்ள வந்துட்டேன், இந்த கொடூரத்துக்குள்ள வந்துட்டேன். என் சகோதரர் 5 பேர் இருக்காங்க, அவங்க இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வரக்கூடாது. லாசருவை அனுப்பும், அனுப்ப முடியாது. பிளவுருக்கு அப்படிங்கிறார். ஒரு சொட்டு தண்ணி அதுவும் கொடுக்க முடியாது. கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் பரிசுத்தமா வாழணும். ஹல்லேலூயா. ஒரு பிரதான ஆசாரியர் வழக்காடி கொண்டிருக்கிறார். ஒரு மாபெரிய நேசர், நம்ம மேல எப்பொழுது அக்கறை கர்ஷனை உடைய ஒரு தெய்வம் நம்ம மேல எப்பொழுது நினைவா இருக்கிறார். அதைத்தான் எனக்கு சொல்ல தெரியுது. அவருடைய அபிஷேகம், அபிஷேகத்தை நமக்கு தந்து நான் என் பிள்ளைய நான் அபிஷேகத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் பலவீனர்கள் யாரும் கிடையாது, பலவான்கள். அவர் அபிஷேகத்தை நினைக்கும் போதெல்லாம் ஒரு பலன் வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவமானத்தை நான் சகிச்சிட்டேன், இனி என் பிள்ளைகள் அவமானத்துக்குள்ள போகக்கூடாது. தலை நிமிரணும். தலை நிமிர வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைக்கு அவமானம் அப்படி ஒரு தூசி மாதிரி, அது உள்ளத்துக்குள்ள போகவே போகாது. கையை உயர்த்தி. அது அவங்கள தொடாது. அவமானப்பட்டா நான் தற்கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய பிள்ளை அவமானம் வந்தாலும் வரும், அவமானம் நிந்த வரும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகள். முள்ளுகளுக்குள்ளே லில்லி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். முள்ளு குத்தத்தான் செய்யும். கர்த்தருடைய பார்வைக்கு நாம் ஒரு லில்லி புஷ்பம். வேலை பார்க்குற இடத்துல முள்ளு குத்தும், குடும்பத்தில் குத்தும். அவங்கள மாதிரி நம்ம ஜீவிக்க முடியாது அல்லவா, குத்தத்தான் செய்யும். அல்லேலூயா. அவமானத்தை நான் தாங்கிட்டேன், அதனால என் பிள்ளைகள் அவமானப்படக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும். பாரு, காலையில் ஒரு பாட்டு பாடினேன், தகப்பனே தந்தையே தலை நிமிரச் செய்தீரே. நான் கசப்பு கலந்த காடிய குடிச்சிட்டேன், நீ என் பிள்ளைகள் கசப்பான வாழ்க்கைக்கு போகக்கூடாது. இன்னைக்கே என் பிள்ளைகளுக்கு மதுரத்தை தாருன்னு சொல்வார். ஆமா, இன்னைக்கே என் பிள்ளைகளுக்கு மதுரத்தை, ஒரு கசப்பை குடிக்க கூடாது. வழக்காடிக்கிட்டு இருக்கிறார் பிதா, அங்கே இருக்கிறார் இயேசு வழக்காடிக்கிட்டு இருக்கிறார். வானங்களிலே பரலோகத்துக்கு போனவர் இயேசுவானவர், பிரதான ஆசாரியர் இயேசுவானவர். நமக்காக ஒருவர் இருக்கிறார், வழக்காடிக்கிட்டு இருக்கிறார். சங்கரபா, ஆமா, தன்னுடைய அழகெல்லாம் சிலுவையில் கொடுத்துட்டார். அவரை பார்க்கும்போது அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவர் சொல்லுவார், இனி என் பிள்ளைகளுக்கு அழகுள்ள பிள்ளைகளா மாறணும், என் பிள்ளைகள் பிரசனம் உள்ள பிள்ளைகளா மாறணும், ஒருவரும் அழகுல குறையக்கூடாது. ஆமா, அவருடைய மகிமையை, அவருடைய பிரசனத்துக்காக நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. பிரசங்க வசனம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், வழக்கறிஞர் இருக்கிறார்,
உன்னை கண்காணிக்க வழக்கறிஞர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி. உனக்குன்னு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். உன் பிள்ளைகளுக்குன்னு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை வேலி அடைத்து காப்பாற்ற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் ஒவ்வொருவருக்கு இருக்கிறார். டோன்ட் வரி, கவலையே வேண்டாம். அவர் நமக்கு பிரதான ஆசாரியரா இருக்கிறார். பிரதான ஆசாரியருடைய வேலை என்ன வேலை? உனக்காக எனக்காக, சொல்லுமா சத்யா சொல்லு, பரிந்து பேசி கொண்டிருக்கிற வேலை. அவர் பரிந்து பேசினால தான் நீ உயிரோடு இருக்கிற மகளே. ஹல்லேலூயா. அவர் பரிந்து பேசிட்டு கொண்டிருக்கிறார். அதாவது 3 காரியத்தை நான் சொல்ல போறேன். நமக்கு பிரதான ஆசாரியர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறபடினா நாம் ஒவ்வொருவரும் ஜீவனுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். 15வது வசனம் வாசிங்க. 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், கவனிங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு. கையை உயர்த்தி வரலே. அதாவது பரிதபிக்க கூடாத, அதாவது கண்டுக்கிடாத ஒரு ஆசாரியர் இல்லாதபடி பரிதபிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிதபிக்கிற இயேசு. ஆஹா, ஐயோ ஐயோ அப்படின்னு பரிதாபம் கொள்கிற இயேசு. ஆமா, ஒரு சின்ன பிள்ளை விழுந்துட்டு எத்தனை பேர் ஒரு கடற்கடை பரிதாபம் கொள்றார். காயப்பட்டு கிடக்கிறான், புற்றூராய் கிடக்கிறான். லேவியன் பார்த்து பக்கமாக விலகிட்டான், ஆசாரியன் பார்த்து பதக்கமாக விலகிட்டான். இவர் ஓடி வந்து வேதம் சொல்லுங்க மனதுருகி கிட்ட வந்து பரிதாபம் கொண்டு உதவி. அந்த இயேசு நமக்கு இருக்கிற. பக்கத்தில் பார்த்தோம், ஒரு பரிதாபம் கொண்டு நம்முடைய குடும்பம் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு பரிதாபம். ஆமாம், ஹல்லேலூயா. ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கணும். இந்த குடும்பத்தை கட்ட தெரியல, 2 நாள் வாழ்றாங்க, 3ஆம் நாள் உடஞ்சி போகுது. ஒரு நம்ம மேலே ஒரு பரிதாபப்பட்டு அதை சரிப்படுத்துகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு எஜமான், கவனிங்க, வேலைக்காரங்கிட்ட தோட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார். ரொம்ப நாள் கழிச்சு வாராரு. இயேசு அதை உதாரணமா சொல்றார். வந்து அத்தி மரத்துல பார்க்கிறார், அங்க கனி இல்லை. கனியை தேடி வரார், கனி இல்லை. அந்த தோட்டத்துக்காரனை கூப்பிடுறாரு, ஏன் கனி இல்லை, வெட்டி போடு சொல்றான். ஐயோ ராஜா, வெட்டி போடாதீங்க ராஜா, இந்த 1 வருஷம் பார்க்கிறேன், நான் அந்த வருஷம் கொத்தி உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி அடுத்த வருஷம் உங்களுக்கு கனியை கொடுக்குறேன். அப்படி திரும்பிட்டு போறார். கையை தட்டி வெட்டி போடல. அதான் பரிதபிக்கிறவர், பரிந்து பேச. லூக்கா எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம். டக்குன்னு படிமா. அதற்கு அவன் ஐயா இந்த வருஷம் மட்டும், இந்த வருஷம் இருக்கட்டும் ஐயா, நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுறையா, இந்த வருஷம் இருக்கட்டும் ஐயா. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா 3 வருஷமா நான் பார்க்கிறேன், ஒரு கனி இல்ல, ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையா இது கெடுத்துக்கிட்டு இருக்குது, இது இருக்கிறது பிரோஜனம் இல்லை. இவன் சொல்றான், ஐயோ பிரோஜனம் தான், 1 வருஷம் டைம் கொடுங்க. இதுதான் பறந்து பேசுறது. கையை உயர்த்தி, எனக்காக உங்களுக்காக ஒருவர் பறந்து பேசிட்டு கொண்டே இருக்கிறார். அதனால பூமியில் அவருடைய சபையை கட்டுறதுக்கு ஆண்டவர் இந்த வாரமே என்னை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லுவேன். அவர் பறந்து பேசுகிறார். இயேசுவை போல பறந்து பேசுகிற வேற ஒருவரும் எந்த ஆசாரியனும் வந்ததே கிடையாது. ஒரு முறை பிரசங்கம் பண்ணிட்டு 3 நாள் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா, இவங்களை பட்டினியா அனுப்புறதுக்கு எனக்கு மனம் இல்லையே, நான் ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளுகிறேன். ஒரு பையன், என்னையா இப்படி சொல்றீங்க, எங்க போய் நாங்க வாங்க. உடனே அவர் சொல்றாரு, ஒரு பையன்கிட்ட 2 மீன் 5 அப்பம் இருக்கு, அப்படி நிரப்பி வயிறு நிறையா கொடுத்து மிச்சம் எடுக்க பண்றார். கையை தட்டி
ஒருவர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உன் குடும்பத்தில் இருக்கிற தொய்வு கடனெல்லாம் மாற்றி அங்கேயே உன் தலையை உயர்த்த, அதாவது பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமா, சில தாய் தகப்பன் கெட்டு போன பிள்ளைகளை குறித்து அழுவாங்க பார்த்தீங்களா? அது போல தான் நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதான ஆசாரியா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை கவனிங்க, யோனா கிட்ட போய் சொல்கிறேன், நினிவே போய் பிரசங்கம் பண்ணு. அவர் தெரியும் நான் பிரசங்கம் பண்ணுவேன், அவங்க மனம் திரும்பிடுவாங்க. நீர் அழிக்கணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறீர், அவங்க மனம் திரும்பிடுவாங்க. நீர் அழிக்க மாட்டீர், ஆனால் அவங்க மனம் திரும்பிடுவாங்க. நான் சொல்லி என்ன பிரயோஜனம்? போப்பா, மீன் அவன் தர்சிஸுக்கு போனவனை தூக்கி மறுபடி நினிவேவுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறான். பாருங்க, நினிவே அழிய போதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறான். வெயில் அந்த நேரத்தில் அவன் உட்கார்ந்துருந்தோன்னா ஆமனுக்கு செடி அவன் மேலே வளருது. அந்த நிழலை பார்த்தவனுக்கு ஐஸ் போல வந்துட்டு, கொஞ்ச நேரத்தில் ஒரு பூச்சியை கட்டளை இட்டு அதை அரிச்சு போட்டு வெயில கொடுத்துட்டாரு. இவன் எரிச்சப்படுறான். அந்த ஆமனுக்கு சின்ன இப்படி ஆயிட்டு. ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா எரிச்சலோடு? ஆமாம், நான் இன்னும் எரிச்சலோடு தான் இருப்பேங்கிறான், நான் சாக போகிறேங்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, ஆமாம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 நீ இந்த ஆமணக்கு செடிக்கே இப்படி பரிதாபப்பட்டா 1,20,000 ஜனங்களுக்கு மேலே இருக்கிற என் நினிவே ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? யோனா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 8 வாசிங்க. சூரியன் உதித்த போது, அந்த சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால், யோனாவினுடைய தலையில படுறதுனால அவன் சோர்ந்து போயிட்டான். தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறேன், சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ என்றார். இந்த ஆமணக்கு செடி நிமித்தம் எரிச்சலா இது என்னப்பா? கொஞ்ச நேரம் இது ஒண்ணுக்கும் உதவாது, இத போய் எரிச்சல் பண்றது என்ன? அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் தான் இருப்பேன். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்தும், ஒரு ராத்திரியில ஆமணக்கு செடியை முளைக்க வச்ச, ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதும், அது ஒரு ராத்திரியில நான் அதை அழிச்சு போட்டேன். ஆமணக்குக்காக இந்த ஆமணத்துக்காக நீ பரிதபிக்கிறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேன். என்ன அமைதியா இருக்கீங்க? அந்த வார்த்தையை கேட்டு எல்லாம் தலைக்கு மேல ஜோரா, உனக்காக உன்னுடைய மிருக ஜீவனை கூட காப்பாத்த ஆண்டவர் பரிதாபித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பழி வாங்குற தேவன் அல்ல. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், நமக்குன்னு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், நமக்குன்னு வழக்காடு, நமக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண. அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயாச்சு, மறுபடியும் ஒரு அல்லேலூயாச்சு. ஒரு ஊர்ல ஒரு வீட்டுக்குட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறேன். திடீரென்று மத விரோதிகள் என்னை சுத்திட்டாங்க, பயங்கரமா என்னை சுத்திட்டாங்க. என்னை சுத்தினது 8:30 மணி இருக்கும். ஆனால் பிரசிடண்ட் வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு வர்றாங்க. ஐயா, இவர் கொஞ்ச நாளாக இந்த பக்கம் மதம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு, என்னை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த வீட்டுக்கூட்டக்கான அப்போ வர்றாங்க. ஆனால் எதிரிகள் நிறையாவே இருக்காங்க, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். திடீர்னு ஒரு பெண்மணியை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. அவர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சது, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணுறார். பிரசிடண்ட் உடனே எந்திரிச்சு சொன்னார், பாஸ்டர் இங்கே வாங்க, இனி இங்கே ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சை திறந்து நீங்கள் ஜெபம் நடத்திக்கோங்கன்ட்டார் கைத்தட்டி. அப்போ ஒரு தூதனை வச்சு நீ காத்திருக்கிற விதத்தை புக் எழுத முடியாது. இரவு 8-10 மணி இருக்கும். அவர் சொல்றாரு, இந்த கோயில் அடைச்சி கிடக்கு, இந்த கோயில் திருநீரில் கழுதப்படுத்து கிடக்கு, இது முந்தி காலத்து கிறிஸ்தவ கோயில், நீங்கள் ஏன் வீட்டில் கூட்டம் நடத்தி அவனுங்களுக்கு ஏன் எரிச்சல் உண்டாக்குறீங்க? இந்த சர்ச்சையை நீ திறந்து நடத்துங்க. நமக்காக
பருந்து பேச ஒரு தூதனை அனுப்புவார். இன்னும் வாசல் திறந்து தான் இருக்கிறது. ரெண்டாவது, ஒரு ஒரு பிரதான ஆசாரியர். அடுத்த வசனம் படிமா. நமக்காக எப்பொழுதும் பரிதபித்து கொண்டிருக்கிற நம்முடைய குறைவை நிறைவாக்கணும் அப்படின்னு ஒரு பரிதபித்து கொண்டிருக்கிற ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார். ரெண்டாவது, பாவம் அறியாத ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவரை பார்த்து அவர்கிட்ட வந்தாலே நாம் பரிசுத்தமாயிருவோம். கை தட்டி. அவர் பாவம் அறியாத, வாசிமா, பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஐயா, என்ன நம்மளெல்லாம் விட்டுட்டு இங்க போறீங்க? இந்த ஆசாரியனுடைய வேலை என்ன வேலை தெரியுமா? நம்மளை பரிசுத்தமாக்குற வேலை. அவர் பாவம் அறியாதவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பூவு வாசனை வீசும், நாரும். இந்த நாற்றம் எடுத்த இந்த சவதியில் இருக்கிற இந்த நாறு பூவோடு சேர்ந்தா அந்த நாரும் மணக்கும். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு. பயங்கர குழியில ஒரு நாள் கிடந்தாங்க. என்னை தூக்கி எடுத்து கண்மலையில நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நாவல கொடுத்திருக்கிறார். சவதியில கிடந்த இதுதான் பரிசுத்தமுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வங்க. ஒரு மனுஷன் வாலிபன் 6000 பிசாசு அவனை பிடிச்சிருக்குது. அவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. ஒரு மனுஷனால் அடக்க முடியல. அருவாளை கொண்டுட்டு வந்து அடக்க முடியல. சங்கிலிகளை கொண்டுட்டு வந்து அடக்க முடியல. இயேசு அப்படி பார்த்த உடனே அவருடைய பரிசுத்தம் பிசாசு கண்ணுக்கு தெரிஞ்சது அந்த வாலிபனுக்கு. அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னையே காயப்படுத்துவான். தன் ஒரு கல்லை எடுப்பான், தன் சரீரத்தை கிழிப்பான். கையை தடுக்க யாராலையும் முடியாது. இயேசுவை தூரத்திலிருந்து பார்க்கும்போது அவன் சொல்றான், உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீர் பரிசுத்த, எங்களை பாதாளத்தில் தள்ளாதபடி பன்றி கூட்டத்துக்குள்ள தள்ளி போட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதான். வேதம் சொல்லுகிறது, இயேசு பன்றி கூட்டத்துக்குள்ள தள்ளினார். 2000 பன்றிகளுக்குள்ள பிசாசு பூந்து கடலுக்குள்ளே மாண்டது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. தெக்கபோனி என்ற பட்டணத்தில் இயேசு ஊழியம் செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் உடுத்தி அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்தான். அவருடைய பரிசுத்தம் மண்டையை பிடிக்க வைக்கல, பார்த்த உடனே கத்தி பரிசுத்தமாயிட்டான். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. இன்றைக்கு பிசாசுனால கட்டப்பட்டிருக்கீங்களா? பிசாசுடைய தொந்தரவு செய்வன பிள்ளை சூனியத்துக்குள்ள இடையூறு பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர், அவர் பரிசுத்தர். ஒரு பார்வை பார்த்தாலே பேய் நடுங்கிடும். கையை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்க முன்னால நின்று அசுத்தாவிகளை இயேசு பார்க்க போகிறார். அவருக்குள்ள நீங்க மறைஞ்சிடணும். இயேசுவை தான் எப்பொழுது காட்டணும். அதான் அதனுடைய ரகசியம். அல்லேலூயா. எத்தனையோ கவனிங்க, எத்தனையோ ஆசாரியர்கள் வந்தாங்க. முதல் ஆசாரியன் ஆரோன் வந்தான்ல, ஆசாரிய பட்டம் சூடி வந்தாயா, டக்குன்னு மாறிட்டாயா. போன மோசைக்கு என்னமோ நடந்துட்டு, இனி நம்மளை வழி நடத்துறதுக்கு அந்த தேவனும் வரமாட்டார், மோசையும் வரமாட்டார்னு உங்க நகையெல்லாம் தாங்கன்னு கன்று குட்டியை உண்டாக்கி விற்கிறதுக்கு தள்ளிட்டாயா அந்த ஆசாரிய. விக்கிரக ஆராதனை யார் மூலமா வந்ததுன்னு சின்ன பிள்ளை ஆரோன் மூலமா தான் வந்தது. இன்னும் ஒரு ஆசாரியனை சொல்றேன், ஏலி. பிள்ளைகளை சரியாய் நடத்தாம ஜனங்கள் கொண்டு வருகிற அந்த காலையில் கொளுத்த அந்த தொடை சதையை பார்த்து ஒரு பயம் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை. அவன் சந்ததியை போயிடுச்சுங்க. புதிய ஏற்பாட்டில் அன்னாபா காய்வா பிரதான ஆசாரிகள் இருந்தாங்க. நான் சொல்றேன் கவனிங்க. அன்னாபா சொல்றான், இவரை கட்டுப்பா, இவர் துருபதேசக்காரர். இயேசுவை சொல்றான் அந்த பிரதான ஆசாரிய அன்னாபா, இவன் மருமகன் தான் காய்பா. இவன் என்ன சொல்றான், இவன் தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தவன். இந்த ஆசை எல்லாம் துஷ்டத்தன ஆசாரி. இயேசு பரிசுத்தமுள்ள ஆசாரியன் என்று பைபிள்ல எழுதி இருக்கிறது. கை தட்டுங்க பாப்போம். பாவம் அறியாத, ஆமா, நீதி நிறைந்த, நீதியை தாண்டாத ஒரு ஆசாரியன் உன் வலது பக்கத்தில் உன்னை கையை பிடிச்சு உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். உன் வீட்டுக்கு அவர் தான் தெய்வமா இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா.
நான் ஆசாரியர் லிஸ்டெல்லாம் வாசித்தா ஒவ்வொரு ஆசாரியனும் பாவி 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 இன்னென்ன பாவத்தில் விழுந்தவன் இருக்கும். ஆனால் இயேசு என்கிற ஆசாரியர் வரும்போது பாவம் அறியாத பரிசுத்தரவர். அவர் கிட்ட நின்றாலே நீங்கள் பரிசுத்தமாயிருவீங்க. அவர் ஒட்டி நின்றாலே பரிசுத்தமாயிருவீங்க. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாலே பரிசுத்தமாயிருவீங்க. இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். ஆமாம், யாராவது அப்படி உலகத்தில் வந்தவங்க ஒருத்தரும் சொல்ல முடியாது. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள், ஒருவனாகிலும் நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் திரும்பவும் அந்த வசனம் சொல்லுது. ஆனால் இயேசு மட்டும் இந்த பூமிக்கு என்னில் பாவம் உண்டு உங்களில் யாரு கை நீட்ட முடியும்னு கேட்ட ஒரே ராஜா அவர் தான். யோவான் 8:46 படிங்க. ஏசு அதில் சரணடைஞ்சிட்டாங்க ஐயா. சிங்காசனம் குப்புற விழுந்தது. ஆமா, வேணுக்குல்லவா பராபாச விடுதலை செய்ய இந்த இயேசுவை ஜனங்களை பிரியப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான தவிர இயேசு செய்த நீதியை யாரும் பேசலை. அந்த நீதியை கர்த்தர் உனக்காக சகிக்கிறார். கையை உயர்த்தி வாசிமா. என்னிடத்தில் பாவம் உண்டு, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த? இப்படித்தான் பூமியில நம்ம வாழணும். இப்படித்தான் வாழணும். போறாரு பாரு, இந்த சகோதரி போது பாருங்க, பாப்பாளை கையில் பிடிச்சிட்டு போது பாருங்க, இந்த தாய் இந்த வாலிப பிள்ளை 2 பேர் போறாங்க. இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள். நம்ம தெருவில் இருக்கிறவங்க பரிசுத்தவான்கள். பேர் எடுக்கணும். கையை உயர்த்தி சொல்லணும். இந்த விரலை எங்க நீட்டணும். இனில் பாவம் உண்டு யார் சொல்லக்கூடிய இயேசு சொன்னார். ஆமா, அதனாலதான் அவரை தெய்வமா பார்த்தாலே கண்ணீர் மாலை மாலையாய் வடிக்க வேண்டியது. அப்படியே பரிசுத்த வாழ்க்கை நமக்கு ஒரு நிழலை போல அச்சாரமாய் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொள்வோம். பாவம் அறியாத பிரதான ஆசாரியர், அவர் தலப்பட்டாலே நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாயிரும். ஒரு இடி இடிச்சு சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையை தொட்டாலே பரிசுத்தமாயிரும். இன்னொரு வசனத்தை சொல்றேன். அடுத்த வசனம், இவருடைய பண்பு என்ன தெரியுமா? சகாயம் செய்கிற பிரதான ஆசாரியர். ஒரு ஆசாரியர் இருக்கிறார், அவர் உனக்காக பரிதபிக்கிற ஆசாரியர். 2வது பாவம் அறியாத ஆசாரியர். 3வது ஏற்ற சமயத்தில் உதவி செய்யும் ஆசாரியர் இருக்கிறார். 16வது வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் வாய் விட்டு சொல்லுங்க, ஏற்ற சமயம்னு ஒண்ணு இருக்கு. அதுல யாரு குறுக்கிட்டாலும் நடக்காது. அது டக்குன்னு நமக்கு சகாயம் வந்துடும். நமக்கு சகாயம் சொல்லுங்க, நமக்கு சகாயம் கிழக்கிலிருந்து வராது, மேற்கிலிருந்து வராது, சொல்லுங்க, தெற்கிருந்து வராது. வானத்தையும் பூமியும் ஓங்கி கை தட்டி, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும். அது ஏற்ற சமயத்தில் வரும். ஏற்ற சமயம் ஒன்று. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலைப்படுறீங்களா? ஏற்ற சமயம் டக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு செஞ்சிருவார். அற்புதமா இருக்கிற அளவுக்கு செஞ்சிருவார். அல்லேலூயா. ஆமா, ஏற்ற சமயம்தான். நம்ம அவசரப்படக்கூடாது. மரிய அவசரப்பட்டா, ஏங்க இவங்களுக்கெல்லாம் திராட்சரசம் இல்லை, அவர் சொல்லுங்க, இன்னும் என் வேலை வரல, நீங்களே முந்தக்கூடாது, இன்னும் என் வேலை வரலங்கிறார். அதுக்குன்னு ஒரு அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர் உண்டு. நேர்த்தியாய் செய்வார். அப்படி ஒரு சகாயம் வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களில் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் இருக்கான், யெசூர்னு ஒரு மனுஷன். யெசூரை போல உள்ள தேவன் யாரும் இல்லை. அவனுக்கு சகாயம் செய்ய ஆண்டவர் ஜனங்கள் பார்க்க மேகத்திலிருந்து இறங்கி வந்து சகாயம் செய்தார். அந்த வசனம் படிமா, உபாகமம் 33:26. யெசூரனுடைய தேவனைப் போல் ஒருவனும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய், அங்க கவனிங்க, அவனுக்கு சகாயமாய் வானங்களின் மேலே தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். கைகளை தட்டி, எல்லாரும் அந்த வசனத்தை படிங்க. யெசூரனுடைய தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை. அவர் உனக்கு சகாயம் செய்ய
வானங்களின் மேலும் ஆகாயத்து மாட்சிமையோடு ஆகாய மண்டகளின் மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா. 72ஆம் சங்கீதம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனுக்கும், ஆமா, கூப்பிடுகிற எளியவனையும் கூப்பிடுகிற எளியவனையும், உதவியற்ற சிறுமையானவனையும், உதவியற்ற கூப்பிடுகிற ஒரு எளியவன் கூப்பிட்டா யாருக்கும் கேட்காது, ஆண்டவருக்கு கேட்குதான். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதுக்குத்தானே அவர் ரத்தம் சிந்தினார், இதுக்குத்தானே ரத்தம் சிந்தினார். இந்த ஒன்று கவனிங்க, இங்கே கவனிக்கிறீங்க எல்லாம். எந்திரிங்க 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 கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் அந்த ஆசாரியன் திரைக்குள்ள போய் ஒரு திரை மறைச்சிருக்கும், ஒரு திரை. ஆனால் இந்த ஆசாரியன் அந்த திரையவே கிழிச்சிட்டாரு. கையை உயர்த்தி அந்த திரைச்சலை எங்கேருந்து கிழிஞ்சது தெரியுமா? மேலே இருந்து கீழே கிழிஞ்சிட்டு. இப்போ நீயும் நானும் இயேசுவை தொடலாம், இயேசுகிட்ட பேசலாம், நடுவில் வேற யாரும் வர வேண்டாம். காரணம், திரைச்சலையை கிழித்த இயேசு. கையை உயர்த்தி. அப்படின்னா என்ன? பரிசுத்தம். அவர் தான் பரிசுத்தர். வாங்க தொடருக்கு வாங்க. கீழே இருந்து கிழிச்சாலும் எவனா கிழிச்சு விட்டுருப்பான்னு சொல்லுவான். அவர் பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த பீடத்துக்கு வர, அந்த பரலோகத்துக்கு வர தடையே இல்லை. மேலே இருந்து கீழே வரைக்கும் திரைச்சலையை கிழித்த பிரதான ஆசாரியர். எல்லாம் ஆமை. தலையில் கை வைங்க. நமக்கு பரலோகத்தை தரக்கூடிய பிரதான ஆசாரியர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போனார். உனக்கு எனக்கும் தடையாக நீ பிரகாரத்தில் தான் நிற்கணும். பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். நடுவில் ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்கு உள்ள கூடி போனோம். ஆனால் இப்போ இயேசு என்கிற இந்த பிரதான ஆசாரியர் அந்த திரையை கிழித்து விட்டார். எல்லாம் தலையில். ஆமாம், எவ்வளவு ஸ்லாக்கியம், எவ்வளவு பாக்கியம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கிறார். ஒரு ராக்கா பா ராக்கா. அதுக்கு பிறதான் பரலோகன்னு பேர். அந்த பரலோகத்தை நமக்கு சகாயமாய் தந்த ராஜா, அந்த பரலோகத்துக்கு போகக்கூடிய நிச்சயத்தை தந்த ராஜா, அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறார். அந்த சொட்டு இரத்தத்தை என் கண்ணால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் கண்களிலே ஒரு காட்சியை கர்த்தர் எனக்கு தருகிறார். முற்கிடம் சூட்டப்பட்ட இயேசுவாய் அங்கு நிற்கிறத பார்க்கிறேன். அப்படியே தலை முழுவதும் ரத்தம், அப்படியே சரீரம் முழுவதும் ரத்தம். ஒரு போர்ச்சேவகன் ஈட்டி வைத்து குத்துறான், அப்படியே விழா உடைந்து ரத்தம். காரணம், நீ நானும் பரிசுத்தமாக வேண்டும் என்று அந்த ரத்தம் உன் மேல தெளிக்கப்படுகிறது. பிசாசின் கிளிக்கு அழிக்கப்பட வேண்டும் என்று மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் கைகளை தட்டி கபா 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 கபா. முதலாவது ஒரு பிரதான ஆசாரியர், பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். இரண்டாவது பாவமில்லாத பிரதான ஆசாரியர். மூணாவது சகாயம் செய்கிற. என்ன சகாயம் என்று எழுதி வச்சிருக்கிறேன். திரைச்சலையை கிழித்து பரலோகத்துக்கு தந்த, பரலோகத்தை நமக்கு பரிசாய் தந்த அந்த சகாயம். இந்த செய்தி என்னை தொட்டதுன்னு சொன்னா கை வைத்து காட்டுங்க. அநேகரை கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. பில்லி சூனிய கட்டுகள் உடைகிறது, அந்தகார கிரிகள் உடைகிறது. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? உனக்குன்னு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. கையை உயர்த்தி காட்டுங்க. உனக்குன்னு, உன் பிள்ளைகளுக்குன்னு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. உன் வீட்டை சுற்றிலும் வேலி அடைக்க ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. உன்னை வெளியே கொண்டு வர, இந்த உலகத்தில் இருந்து உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வர, பரிசுத்தமானாய் மாற்ற, உன் பிள்ளைகளை ரட்சிப்புகளை நடத்த ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஒரு சிறையும் உன்னை தொட முடியாது. சிறையை உடைத்து உன்னை வெளியே கொண்டு வருவார். இயேசு உங்களுக்கு வழக்காடி பாவமில்லாத பிள்ளைகளாகி வைப்பார். எது உங்களை சிறைப்படுத்த முடியாது, எது உங்களை குற்றம் சாட்ட முடியாது. ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPH சர்ச் கிணத்துக்கடவு சேனலில்
உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.